எம்.எஸ். சுலைமான்கிறவர் மக்களுக்கு உரையாற்றும் பொழுது பிள்ளைகள் கஷ்டப்படணும், கஷ்டப்பட வைக்கணும், அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இதை நெசம் நம்பினான்னு வைங்க, அவன் என்ன செய்ய மாட்டான், உழைக்க மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். நல்ல முன்னுக்கு வர்ற பிள்ளைகளா இருந்தா கூட எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சர்வர் வேலைக்கு சேர்த்து விடணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருவான். சமுதாயத்தை அதில் பாதாளத்தில் படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு கருத்தை அவர் சொல்லி இருந்தார். அது இஸ்லாத்தில் இல்லை என்பதை விளக்கி நம்ம என்னஞ்சோம், ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லி இருந்தோம். தப்பான ஆதாரம் வர காட்டியிருந்தார், அதெல்லாம் விளக்கிட்டோம். அப்படி விளக்கும் பொழுது அவருடைய நிலையை பற்றியும் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவர் சொல்லக்கூடியவர் நிஜமா அதை நம்புறவராக இருந்தா அவர் அதை கடைபிடிக்கணும்ல. அவர் எதுக்கு பெரிய பங்களா கட்டியிருக்கிறாரு, அது பல ஒரு கோடிக்கு அதிகமான மதிப்புடைய ஒரு பங்களா எப்படி அவர் கட்டினாரு, எதுக்காக கட்டினார்? பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தானே கட்டினாரு. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் கல்லூரியில் படித்து பட்டதாரியை எப்படி ஆக்கினாரு? கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தானே. டீ கடையில் சேர்த்து விடலையில. அப்ப கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இவர் எல்லாம் செய்வாராம். ஆனா மக்களுக்கு கஷ்டப்படுறதை சைத்துக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. இது என்னங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன்ல. அதுல சில என்ன செய்யறாங்க, நீங்க என்னென்ன சொத்து வாங்கியிருக்க, நீங்க வாங்கின பங்களா என்ன, அதை பத்தி நீங்க சொல்ல தயாரான்னு கேட்டிருக்கிறாங்க. அதான் கேள்வி. நம்மள என்னை பத்தி, அதாவது முதல் விஷயம், இப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு முதல்ல என்னுடைய நிலைமை தெரிஞ்சுதான் கேட்கணும். நான் 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். இந்த 50 ஆண்டுகள்ல என்னோடு பயணித்த பலரும், எனக்கு கீழே பயணித்த பலரும் நினைஞ்சிட்டாங்க, பொருளாதார அளவுல பெரிய அளவுல வீடு வாசல் பங்களா சொத்து சுகம் என்று வாங்கி கொண்டு விட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு சொத்தும் நான் வாங்கினது கிடையாது. என் மனைவி மக்கள் பேர்லையும் சொத்துக்கள் கிடையாது. என்னுடைய பாட்டனார் காலத்து வீடு ஒன்று பரம்பரை வீட்டில் இருந்து பிரிச்சதுல எங்களுக்கு கிடைச்ச பங்கு, அந்த சின்ன வீடு தான் எனக்கு தொண்டியில் இருக்கிறது. அது நான் சம்பாதிச்சதில்லை, என் தகப்பனார் சம்பாதிச்சதும் இல்லை. என்னுடைய பாட்டனார் காலத்துடைய ஒரு வீடு. அது சும்மா 2 சென்ட்டுக்கு குறைவான இடம், அவ்வளவுதான். அந்த ஒரு வீட்டை தவிர, அதுவும் நான் சம்பாதித்து வாங்கின வீடு அல்ல. ஆனால் நான் வாங்கினா யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நான் மக்களுக்கு இப்படி போதிக்கல. அரசாங்கத்தில் கொஞ்சம் பல்ல காட்டினா பல ஆளுகளுக்கு வீடெல்லாம் ஒதுக்கி கொடுக்குறாங்க, எழுத்தாளர் அப்படி பலதும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான முயற்சி கூட பண்ணுவது கிடையாது, தந்தாலும் வாங்குவதும் கிடையாது, பள்ளி அளிக்க வேண்டி வந்துவிடும். அப்படி இருக்கிற காரணத்தினால எனக்கு எந்த ஒரு வீடு வாசல் தொண்டிலையும் கிடையாது, சென்னையிலையும் கிடையாது. சென்னையில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறோம். நான் எனக்கு பிறகு என் பிள்ளைகள் அவங்களா சம்பாரிச்சு தான் அவங்களுக்கு வாங்கிக்கணுமே தவிர நான் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு போகலை. இப்போ கடைகளில் 3 மாற்று கடை இருக்குன்னு சொன்னால் அந்த கடை எல்லாம் வாடகை கடை. அதனால இந்த பொது வாழ்க்கையில் நான் சம்பாரிச்சேன் போனேன்னு எவனுமே சொல்ல முடியாது. நான் காசு பணத்தில் நெருப்பாகத்தான் இருப்பேன், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலையும் அதை வாங்கி போடுங்க இதை வாங்கி போடுங்க நச்சரிக்க மாட்டார்கள். இது என்னை பற்றி நீங்க கேட்க இயலாது. இன்னைக்கு வரைக்கும் அவனை இந்த டிஎன்டிஏ காரன் கூட என்ன சொல்ல முடியாது, தாமுக காரன் கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதனால சொத்து பத்துலாம் ஒண்ணுமே வாங்க கிடையாது, அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அது இல்லைங்கிறதுனால ஒரு வருத்தமும் கிடையாது, எனக்கு அந்த கவலையும் கிடையாது. வாங்குற அளவு கைவசத்தில் பெரிய தொகையும் கிடையாது. அதனால அது என்னை பற்றி நீங்க கேட்க இயலாது என்பதை அவங்களுக்கு பதிலாக சொல்லிக் கொடுக்குறேன்.